வணக்கம். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சந்திக்கும் ஒரு புரியாத பிரச்சனை, தங்கள் பயணத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதுதான். கடினமான தருணங்களில் நம்முடன் இருக்கும் ஒருவரை கண்டுபிடிப்பது ஒருபோதும் எளிதல்ல. நமக்கு திறமை மட்டும் உள்ள ஒருவர் தேவையில்லை, மாறாக நம்பகமான மற்றும் தைரியமான ஒரு துணை தேவை. குறிப்பாக ஒரு பெரிய மற்றும் ஆபத்தான சவாலை எதிர்கொள்ளும் போது ஒருவருடன் கைகோர்க்க முடிவு செய்வது, நாம் சவால் விடுபவராக இருந்தாலும் அல்லது உதவி கேட்பவராக இருந்தாலும் ஒருபோதும் எளிதாக எடுக்கப்படும் முடிவு அல்ல. பைபிளில் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் தாவீது இத்தகைய தேர்வை எதிர்கொண்ட ஒரு தருணத்தை பார்க்கிறோம். அரசர் சவுல் 3000 தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுடன் தாவீதை துரத்திக் கொண்டிருந்தார். ஆனால் தாவீது ஆச்சரியமாக இரவில் சவுலின் முகாமிற்குள் நுழைய முடிவு செய்தார். இது பொறுப்பற்றதாக தோன்றுகிறது, இல்லையா? ஆனால் அவர் தனியாகச் செல்லவில்லை. யார் என்னுடன் வருவார் என்று கேட்டார். அவரது மருமகன் அபிசாய், நான் உங்களுடன் வருகிறேன் என்று பதிலளித்தார். அது ஒரு சாதாரண முடிவு அல்ல. அபிசாயின் தைரியமும் தாவீதின் நம்பிக்கையும் அந்த தேர்வில் அடங்கியிருந்தன. இறுதியில் சவுல் தனது ஈட்டியின் அருகில் தூங்குவதை உறுதிப்படுத்தி அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறினர். அந்த நம்பிக்கை பிரகாசித்த ஒரு தருணமாக அது இருந்தது. வாழ்க்கையும் அப்படித்தான். பெரிய கனவுகளை துரத்தும்போது அல்லது கடினமான நாட்களை தாங்கும்போது நமக்கு அருகில் ஒருவர் தேவை. தாவீது அபிசாயை நம்பி தேர்ந்தெடுத்தது போல அத்தகைய துணை நமக்கு பெரும் பலத்தை அளிக்கிறது. இயேசுவும் தம்முடைய சீடர்களை இதேபோல் அழைத்தார். சரியான மனிதர்களை தேடவில்லை, அவரை பின்பற்ற முடிவு செய்த சாதாரண மக்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் ஒன்றாக நடந்து ஆபத்துக்களை எதிர்கொண்டு நம்பிக்கையையும் அன்பையும் பரப்பினர். இயேசு அவர்களை கடவுளின் திட்டத்தில் அழைத்தார். இன்று நாமும் அந்த பாதையில் அழைக்கப்பட்டுள்ளோம். ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கும், நம்பிக்கையை வாழ்க்கையாக வாழும், அன்பை பகிர்ந்து கொள்ளும் துணைகளாக இருக்க. தாவீது மற்றும் அபிசாயின் கதை இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை திறந்த ஒரு தொடக்கமாக அமைந்தது. மேலும் இயேசு நம்மை உலகத்தை சிறந்த இடமாக மாற்றும் பணியில் பங்கேற்க அழைக்கிறார். உங்கள் பக்கத்தில் உள்ள துணை யார்? அவர் உங்களை சரியான பாதையில் வழிநடத்துபவரா? மற்றும் நீங்கள் ஒருவருக்கு அத்தகைய இருப்பாக உள்ளீர்களா? நாம் தாவீது மற்றும் அபிசாயைப் போலவும் இயேசு மற்றும் அவரது சீடர்களைப் போலவும் ஒன்றாக நடக்க அழைக்கப்பட்டுள்ளோம். தனியாக நிற்காமல், ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி நம்பிக்கையின் பாதையில் செல்ல என்று உங்கள் பயணம் இயேசு கிறிஸ்து மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். நாம் இந்த பாதையில் ஒன்றாக நடக்கிறோம்.